ஒரு மலை அடிவாரத்துல இருந்த ஒரு சின்ன ஊர் தான் எங்களோட சொந்த ஊர். எங்க ஊர்ல இருந்து சும்மா அரை மணி நேரம் நடந்தா கூட நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போயிட முடியும். அப்படி காட்டுக்குள்ள போயிட்டோம்னா அங்க சுத்தி பார்க்க நிறையவே இடம் இருக்கு. அதுவும் பசங்களோட ஜாலியா இருக்க பல இடங்கள் இருக்கு. அதுவும் இன்னொரு 1 மணி நேரம் நடந்தோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். அந்த வாட்டர் ஃபால்ஸே சும்மா அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த ஃபால்ஸ்ல தண்ணி வராம இருந்ததே கிடையாது. சம்மர்ல கூட அங்க கொஞ்சமாச்சும் தண்ணி வரும். அந்த மாதிரியான ஃபால்ஸ் அது. அதே மாதிரி அந்த ஃபால்ஸுக்கு கீழேயும் தண்ணி விழுற இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரொம்ப ஆழமா பெருசா ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா பசங்க மட்டும்தான் லீவ் நாள்ல அங்க போய் குளிச்சுட்டு வருவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் மற்றபடி அந்த இடத்துக்கு வேற யாருமே போக மாட்டாங்க. நாங்கள் லீவ் நாளில் காலையில் சாப்பாடையெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு ஜாலியாக குளிச்சுட்டு ஈவினிங் தான் திரும்பி வருவோம். நான் 12th படிக்கிற வரைக்குமே நிறைய முறை அப்படி பசங்களோட போயிருக்கேன். அப்புறம் 12th முடிஞ்சது. பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்காக வேற வேற ஊருக்கு வெளியே போயிட்டோம். எனக்கும் வெளியூர் காலேஜில் சீட் கிடைக்கவும் நானும் அங்கே போயிட்டேன். அதனால் அங்கே போகிறது அப்படியே நின்று போச்சு. உள்ளூர்லேயே 2 பசங்க காலேஜில் சேர்ந்தாங்க தான். ஆனால் அவங்க அங்கே போகிற மாதிரி தெரியலை. எங்களுக்கு பின்னாடி வந்த செட் பசங்களும் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகலை. அப்புறம் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக செமஸ்டர்லாம் முடிஞ்சு ஒரு லாங் லீவ் கிடைச்சது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா பசங்களும் ஒன்றா ஊருக்கு போயிருந்தோம். முதல்ல சில நாட்கள் எப்படியோ போயிட்டாலும் அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போதான் பசங்கள்லாம் மறுபடியும் பழைய மாதிரியே தினமும் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஒரு நாள் அந்த ஃபால்ஸ் சம்பந்தமாக ஒரு பேச்சு வந்தது. அதை பற்றி பேச ஆரம்பிச்சதும் தான் கவனித்தேன். ஊர்லேயே இருந்து படித்த பசங்களோட முகம் இதை கேட்ட உடனே மாற ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள கொஞ்சம் சீரியஸாக பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த பேச்சு பெருசாகி நாளைக்கு அங்கே போலாமாடான்னு பேசிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஒருத்தன் அங்கெல்லாம் வேணாண்டா, ரொம்ப தூரம் நடக்கணும், இப்போவே தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல, தண்ணி இல்லைன்னா போகிறதே வேஸ்ட்டுன்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். அதை நார்மலாக அவன் சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல சம்மர்லேயுமே தண்ணி குறையாம இருக்கும். இது எங்கள் ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் நாங்களே சம்மர் டைமில் நிறைய முறை அங்கே போயிருக்கோம். சரி சும்மாவாச்சும் போயிட்டு வரலான்னு பேசும்போது தான் ஊர்ல இருந்த பசங்க 2 பேரும் இல்லடா இனிமே அங்க போறதெல்லாம் சரியா வராது, ஊர்ல கூட யாரையுமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டதா சொன்னான். இதை பத்தி எங்களுக்குமே கொஞ்சம் தெரியும் தான். ஆனா 2-3 நாள் தான் லீவ் கிடைக்கும்ன்றதால அது என்னன்னு பெருசா நாங்க எதுவுமே கேட்டுக்கல. அப்பதான் உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட கேட்டோம். அப்படி கேட்கும்போது தான் அவங்க 2 பேரும் அங்க நடந்ததா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நாங்க காலேஜ் போன 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு போல. என்ன நடந்ததா சொன்னான்னா, அங்க போற பசங்க பயந்து போய் திரும்பி வந்திருக்காங்க. அந்த பசங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க பல விஷயங்களை சொல்லி இருக்காங்க. அங்க அப்படி என்ன நடந்ததா சொன்னான்னா, அந்த ஃபால்ஸுக்கு கீழே இருக்க இடத்துல குளிக்கும் போது யாரோ அவங்களோட காலை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுக்கிற மாதிரி இருந்ததா சொல்லி இருக்காங்க. அந்த இடத்த பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த இடம் கொஞ்சம் ஆழமான பகுதி தான். நார்மலா நின்னாவே நம்ம நெஞ்சுக்கு மேல தண்ணி வந்துடும். நீச்சல் தெரியாதவங்க போறது ரொம்பவே ரிஸ்க்கும் கூட. பசங்க இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதும் பேரண்ட்ஸ் எல்லாம் இனி அங்க போகவே கூடாதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அங்க மத்த வேலைகளுக்காக போறது குறையவே இல்லை. அவங்களும் ஏதாவது வீக்கெண்ட்ஸ்ல இல்ல லீவ் டேஸ்ல அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி போகும்போது அவங்கள சிலரோட காலையும் யாரோ உள்ள பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்படி இழுக்க ஆரம்பிச்சதும் நிறைய பேர் திணற ஆரம்பிச்சதாவும் கூட போனவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியோ அவங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்காங்க. காப்பாத்தினது மட்டும் இல்லாம உள்ள ஏதாவது இல்ல யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களோட கண்ணுக்கு எதுவுமே படல. இதனால அங்க போறவங்க ரொம்ப வேகமா திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே இதெல்லாம் ஒன்னொன்னா ஊர் முழுக்க தெரிய வரவும் அதுக்கப்புறம் எதுக்கு பிரச்சனைன்னு யாருமே அங்க போறதில்லைன்னு சொன்னா ஊர்ல இருந்த பையன். இதை சீரியஸா கேட்டுட்டு இருந்தானா கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சேன். என்னை பார்த்து மற்ற பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க பேய் இருக்குன்னு சொல்றியான்னு கேட்டுட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சேன். அது இல்ல மச்சான்னு ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனா அதுக்கு நான் நாளைக்கு அங்க போறேன், வர்றீங்களா இல்லையான்னு மட்டும் ஒவ்வொருத்தரையா கேட்க ஆரம்பிச்சேன். அந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே அங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே அங்க போறதுக்கு ஓகே தான். எப்படியோ அந்த 2 பேரையும் ஒத்துக்க வச்சோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு புதன்கிழமை. அன்னைக்கு காலையிலேயே வழக்கம் போல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஃபால்ஸை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 1 வருஷம் கிட்ட அங்க போற வழியை பெருசா யாருமே யூஸ் பண்ணாததால வழியெல்லாம் புதர் மண்டி போய் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதையெல்லாம் தாண்டி உள்ள போகவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உள்ள போய் பார்த்தா கடைசியா எப்படி அதை பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு யாருமே வராததால தண்ணி எல்லாம் கொஞ்சம் கிளியராகவே இருந்தது. அதை பார்த்த ஆர்வத்துல எல்லாரும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள குதிக்க ஆரம்பிச்சோம். வரமாட்டேன்னு சொன்னவங்களும் உள்ள குதிச்சாங்க தான். ஆனா அவங்க நாங்க போன மாதிரி ஆழமான இடத்துக்கெல்லாம் வரவே இல்லை. கரைக்கு பக்கத்திலேயே இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தன் அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு ஏதோ வித்தியாசமா இருப்பதை கவனிச்சு எங்க கிட்டையும் சொன்னான்.
அது வரைக்கும் கூட நாங்க சரியா கவனிக்கவே இல்லை. அப்புறம் நாங்களா அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் அது புரியவும் செஞ்சது. அந்த தண்ணி எப்பயுமே லைட்டா இனிச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா ஏனோ தெரியல, இந்த முறை அந்த டேஸ்ட் ரொம்பவே மாறி இருந்தது. அது எந்த மாதிரியான டேஸ்ட்னு கரெக்டா சொல்ல தெரியல. பட் அந்த தண்ணியில ஏதோ சரியில்லைன்னு மட்டும் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட காலை யாரோ தொடர மாதிரியான ஃபீல் வந்துச்சு. சரி, பசங்க யாரோ விளையாடுறாங்க போலன்னு அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்னோட காலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2வது தடவையும் நான் அதை பெருசா எடுத்துக்கல. பட் 3வது தடவை கொஞ்சம் வேகமாவே என்ன உள்ள இழுத்த மாதிரி இருந்துச்சு. நான் நீந்தி கொஞ்சம் தூரமா போய் விளையாடாதீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சேன். இதை சொன்னதும் என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்தோட என்ன பார்த்தாங்க. அங்க போனது மொத்தம் 6 பேர். 2 பேர் கரைக்கு பக்கமே நின்னுட்டாங்க. மீதி இருக்க 4 பேர் தான் உள்ள வரைக்கும் போனது. என்னை இழுத்திருந்தா மத்த 3 பேர்ல யாராவது தான் அதை செஞ்சிருக்க முடியும். ஆனா 3 பேருமே என்ன ஒரு மாதிரி குழப்பமா பார்த்ததை வச்சு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. சம்திங் வாஸ் ஆஃப். இதை யோசிச்சுக்கிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த ஃபால்ஸ்ல தண்ணி விழுற இடத்துக்கு போய் நின்னேன். அங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. அப்போ லிட்ரலி யாரோ என்னோட காலை பிடிச்சு நல்லாவே உள்ள இழுத்தாங்க. சடனா இழுக்கவும் என்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாம உள்ள போயிட்டேன். அங்க நான் பார்த்த காட்சி என்ன உழுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ள ஒரு மனுஷ உருவம் என்னோட காலை பிடிச்சுக்கிட்டு இருந்தது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அதை பார்த்த பயத்துல கைய கால் ஆட்டி எவ்வளவோ வெளியே வர ட்ரை பண்ணேன். ஆனா ஏனோ என்னால முடியல. திடீர்னு நான் காணாம போகவும் பசங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்ததை பார்த்து பதட்டமா என்னடா ஆச்சுன்ற மாதிரி பார்த்தாங்க பசங்க எல்லாருமே. நான் அதை விட ரொம்ப பதட்டமா எல்லாரும் சீக்கிரமா மேல போங்கடான்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சேன். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு மேலே ஏறினதும் உள்ள யாரோ இருக்காங்கடா, இனிமே நாம இங்க இருக்கிறது நல்லதா படல, வாங்க சீக்கிரமா போவோன்னு சொல்லிட்டு வேக வேகமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க இருந்து ஓட்டமும் நடையுமா நான் வெளியே வர ஆரம்பிச்சேன். என்னை பார்த்துட்டு ஏதோ பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வேக வேகமா என் கூடயே வெளியே வந்துட்டாங்க. அங்கிருந்து திரும்பி வர வழியில தண்ணிக்குள்ள நான் என்ன பார்த்தனோ அதையெல்லாம் பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி தான் போனாங்க. நான் வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்தது. அடுத்த 2 நாளைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இது நடந்த மறுநாளே பசங்க மூலமாக ஊர் பூரா எனக்கு நடந்ததெல்லாம் தெரிய வந்துருச்சு. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கள் ஊர் சைட்ல எல்லாம் வெளியூர்காரங்க வர்றது பெருசாக நடக்காத ஒரு விஷயம்தான். உள்ளூர்காரங்க மட்டும்தான்றதால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை என்னென்னு பார்க்க வேண்டியது அவங்களோட டியூட்டி தானே. ஏற்கனவே அந்த இடத்த பற்றி அவங்களுக்கு கிடைச்ச செய்திகள் எதுவும் அவ்வளோ நல்லபடியாக இல்லை. இப்போ இதுவரை நடந்ததால அவங்களே அங்க போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடிவெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வர சொல்லி என்ன நடந்ததுன்னு தெளிவா கேட்டாங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து அங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இதை கேட்டுட்டு மறுநாளே நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு 2-3 ஆபீசர்ஸ் அங்க போயிருக்காங்க போல. நாள் முழுக்க தேடி இருக்காங்க. அப்போ அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த தண்ணி விழற இடத்துல கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இனிமே அந்த ஃபால்ஸ் பக்கம் யாருமே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டு போனாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுவும் அவங்க மிரட்டினது வழக்கமா மிரட்டின மாதிரி இல்ல, கொஞ்சம் கன்சர்னிங்காவே இனிமே அந்த பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இனிமே அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணாங்க. அது இல்லாம என்னோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் லிட்டரலி யாருக்குமே அங்க போக தைரியமே இல்லை. இது எல்லாமே நடந்துச்சே தவிர ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்க அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரத்துல வெளியவே தெரியல. நானும் அந்த லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வேலைன்னு அப்படியே டைம் போனதே தெரியல. சரியா நான் வேலைக்கு சேர்ந்த வருஷம் பொங்கல் லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தப்பதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்து என்ன எடுத்தாங்கன்றது அரசல் புரசலா வெளியே தெரிய வந்து எனக்கும் தெரிய வந்துச்சு. அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சதா சொல்றாங்கன்னா, அந்த ஃபால்ஸ்ல தண்ணி விழுற இடத்துல யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி காலில் பெரிய கல்லை கட்டி உள்ள இறக்கி இருந்திருக்காங்க. அங்க தண்ணி குறையவே குறையாதுன்றதால அதை யாருமே பார்க்கல. எத்தனை நாளா, எத்தனை வாரமா, எத்தனை மாசமா அந்த உடல் அங்க இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. பொதுவா இந்த மாதிரி தண்ணியில ஒரு உடல் இருந்தா அது நல்லா உப்பி போயிடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போனவங்க அந்த உடலை கண்டுபிடிக்கும் போது வெறும் எலும்பு கூடு தான் மிச்சம் இருந்ததாம். அப்படின்னா எத்தனை மாசமா உள்ள இருந்துச்சோ யாருக்குமே தெரியல. அந்த புணம் மட்டும் தண்ணியில ரொம்ப நாளா மிதந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் அந்த ஃபால்ஸ்ல இருக்க தண்ணியும் வழக்கமான டேஸ்ட்ல இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை கண்டுபிடிக்கும் போது கிட்டத்தட்ட எலும்பு கூடு மட்டும்தான் மிச்சம் இருந்திருக்கு. மத்ததெல்லாமே தண்ணியில ஊறி போய் அப்படியே வெடிச்சிட்டதெல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் சரி, அங்க போறவங்களோட காலை பிடிச்சு இழுத்தது என்னன்ற ஒரு கேள்விக்கு விடை வேணும்ல.
என்ன சொல்றாங்கன்னா, அங்க செத்து போனவரோட ஆவிதான் தன்னோட உடலை காட்டுறதுக்காக அங்க போறவங்களோட கால்களை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சதா ஒரு கதைய சொன்னாங்க. ஒருவேளை இதை ஒரு கதையா கேட்டிருந்தா நான் நம்பி இருப்பனோ என்னமோ தெரியல. ஆனா அந்த விஷயம் எனக்கே நடந்திருக்கும் போது அதை எப்படி நம்பாம இருக்க முடியும்? இதெல்லாம் நடந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு யாருமே போகல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.